புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 25-26. மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அப்பொழுது கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். அதை அவன் தண்ணீரிலே போட்டவுடனே அது மதுரமான தண்ணீராயிற்று. அவர் அங்கே அவர்களுக்கு ஒரு நியமத்தையும் ஒரு நியாயத்தையும் கட்டளையிட்டு அங்கே அவர்களை சோதித்து கேட்டு கை கொண்டால் நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்றார். அப்போஸ்தலர் 10:38 பார்க்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவராக சுற்றித் திரிந்தார். தேவன் அவரோடு கூட இருந்தார் என்று சொல்லி நாம் அங்கே பார்க்கிறோம். அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றித் திரிந்தார் என்று சொல்லி நாம் இங்கே பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனாலே அழைக்கப்பட்ட ஆபிரகாமின் சந்ததி எகிப்து தேசத்திலே அவர்கள் 430 வருஷம் அடிமையாக இருந்தார்கள். அப்படி அடிமையாக இருந்த இந்த ஜனங்களை விடுவிக்கும்படி மோசேயை கர்த்தர் தெரிந்து கொண்டு அந்த மோசேயின் மூலமாக அவர் விடுதலையை தந்து ஆண்டவர் முற்பிதாக்களுக்கு வாக்கு பண்ணின அந்த கானான் தேசத்துக்கு நேராக அவர்களை வழி நடத்தினார். அப்படி அவர் வாக்கு பண்ணின கானான் தேசத்துக்கு நேராக இந்த ஜனங்களை வழி நடத்தி வந்தாலும் பல தடைகளை அவர்கள் கடந்து வந்தார்கள். ஆண்டவரே கூட இருந்து அந்த தடைகள் எல்லாவற்றையும் மாற்றினார் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, எகிப்து தேசத்திலே அடிமையாயிருந்த அந்த இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் விடுதலையாக்கி அழைத்து வரும் பொழுது செங்கடல் தடையாக காணப்பட்டது. தேவ மனுஷனாய் இருந்த மோசேயிடத்திலே ஆண்டவர் பேசுகிறார். உன் கையில இருக்கிற கோலை நீட்டி நீ செங்கடலை இரண்டாக பிளந்து விடு என்று சொன்ன பொழுது அங்கே செங்கடல் இரண்டாக பிளந்தது. இப்போது இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கடல் வழியாக அவர்கள் கடந்து போகிறார்கள். இப்படி கடந்து போகும் பொழுதுதான் அவர்கள் என்ன செய்கிறார்கள், அந்த மாரா என்று சொல்லக்கூடிய அந்த இடத்துக்கு வந்த பொழுது அங்கே இருக்கிற தண்ணீர் கசப்பாக இருந்தது. அந்த தண்ணீர் கசப்பாக இருந்த பொழுது இந்த தேவ ஜனங்கள் மோசேக்கு விரோதமாக முறுமுறுக்க ஆரம்பித்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படியாக அவர்கள் முறுமுறுக்கும் பொழுது தேவ மனுஷனாய் இருந்த மோசே அவரிடத்திலே அவன் வாக்குவாதம் பண்ணல, முறுமுறுக்கல, மாறாக ஜனங்கள் மோசேக்கு விரோதமா மோசேயிடத்திலே முறுமுறுத்தார்கள். மோசே தேவனிடத்திலே முறையிட்டான் என்று பார்க்கிறோம். அப்படி முறையிட்ட பொழுது ஆண்டவர் அங்கே என்ன செய்கிறார், ஒரு மரத்தை காண்பித்தார் என்று சொல்லி நாம் அங்கே பார்க்கிறோம். அப்படி அவர் மரத்தை அவர் காண்பித்த பொழுது என்ன நடந்தது, அந்த தண்ணீர் மதுரமாக மாறினது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவர் சொன்ன அந்த மரத்தின் கிளையை அவன் வெட்டி போட்ட பொழுது, அந்த கிளையை அவன் ஒடித்து தண்ணீரிலே போடப்பட்ட பொழுது அந்த கசப்பு நிறைந்த அந்த தண்ணீர் மதுரமாய் மாறினது என்று சொல்லி நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, ஆண்டவர் அங்கே ஒரு
நிபந்தனையும் சொல்லுகிறதை அங்கே பார்க்க முடிகிறது. என்ன அந்த நிபந்தனை என்று சொல்லி பார்க்கும் பொழுது 26வது வசனத்திலே பார்க்கிறோம், உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானதை செய்து அவருடைய கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியாயங்கள் யாவையும் கை கொண்டால் நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உங்களுக்கு வரப்பண்ணேன், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நான் கொடுக்கிற அந்த நியமத்தின்படி கட்டளைகளின்படி நீ நடந்தா உன்னை வியாதி வராமல் காப்பது மாத்திரமல்ல, உனக்கு விரோதமாய் எழும்புகிற எதிரிகளின் கையிலிருந்தும் உன்னை நான் விடுவிப்பேன், உன்னை பாதுகாப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்குத்தத்தம் சொல்லுகிறதை, ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறதை நாம் அங்கே பார்க்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, யாத்திராகமத்தின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 25, 26 வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது அங்கே தேவனுடைய வார்த்தை இப்படியாய் சொல்லுகிறது. 24 இருந்து வாசித்தோம் அப்படின்னா அழகாக வேதம் சொல்லுகிறது, பணிந்து கொள்ளாமலும் சேவியாமலும் அவைகளுடைய செய்கைகளின்படி செய்யாமலும் நிர்மூலம் பண்ணி உடைத்து போடுவாயாக, உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள். ஆண்டவர் சொல்றாரு, அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார், வியாதியை உன்னிடத்திலிருந்து விலக்குவார், கற்பம் எழுகிறதும் மலட்டு உன் தேசத்தில் இருப்பதில்லை, உன் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவேன் என்று சொல்லி இங்கு ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தர் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, நானே உங்களுக்கு பரிகாரியா இருக்கிறேன் என்று ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவரே நமக்கு சுகம் தருகிற தேவனாக அவர் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு பிரியமான பலவிதமான ஸ்தோத்திரம் வியாதிகள் இந்த தேசத்திலே பரவி வருகிறதை நாம் பார்க்கிறோம். புதிதான வியாதிகள் பரவி கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். குறிப்பாக இன்றைக்கு பார்த்தீங்கன்னா கேன்சர் வியாதி அதிகமாய் பரவி வருகிறது. இதுல அநேகர் என்ன செய்கிறார்கள், பாதிக்கப்படுகிறார்கள். ஸ்தோத்திரம். ஆகவே இப்படிப்பட்ட வியாதிகள் பரவி வருகிற அந்த காலகட்டத்திலே தேவ பிள்ளைகளுக்கு தேவனே பரிகாரியாய் இருக்கிறார். யெகோவா ராப்பா, சுகம் தருகிற தேவனாக அவர் இருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் இவ்விதமான வாக்குத்தத்தங்களை சொல்லி ஆண்டவர் வாக்குத்தத்தங்களை கொடுத்து அவர்களை வழிநடத்தி வந்தாலும் அவர்கள் ஆண்டவரை சேவியாமல் ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போனார்கள் என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, இஸ்ரவேல் ஜனங்கள் நியாயாதிபதிகளின் காலத்திலும் ராஜாக்களின் காலத்திலும் கர்த்தரை சேவியாமல் ஆண்டவரை விட்டு வழிவிலகி அவர்கள் அந்நிய மார்க்கங்களையும் அந்நிய வழிபாடுகளையும் அவர்கள் ஸ்தோத்திரம் அவர்கள் அதை கை கொண்டு நடந்தார்கள், தேவனை விட்டு விலகி போனார்கள் என்று சொல்லி வேதத்திலே நாம் என்ன செய்கிறோம், வாசிக்கிறோம். அப்படி அவர்கள் தேவனை விட்டு வழி விலகி போகும் பொழுது ஆண்டவர் அவ்வப்போது ஆண்டவர் என்ன செய்கிறார், ஒரு தண்டனைகளை கொடுத்து அவர்களை மறுபடியுமாக அதிலிருந்து அவர்கள் மறுபடியும் கர்த்தரிடத்திலே திரும்பும்படியான ஒரு வாய்ப்புகளை கர்த்தர் கொடுத்து கொண்டிருந்தார் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அதற்கு உதாரணத்திற்கு ஒரு சம்பவத்தை உங்களுக்கு முன்பாக சொல்ல நான் ஆசைப்படுகிறேன். 2 நாளாகமத்தின் புஸ்தகத்தை நாம் திருப்பிக் கொள்ளும் பொழுது அங்கே பார்க்கும் பொழுது ஆசா ராஜாவா
இருக்கும் அந்த காலகட்டத்திலே பிரியமானவர்களே, இஸ்ரவேல் ஜனங்கள் அநேகர் ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போனார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்படி அவர்கள் பின்வாங்கி போனதுனாலே ஆண்டவர் என்ன செய்கிறார்? அவர்கள் எதிரிகளின் கையிலே அவர்களை ஒப்பு கொடுக்கிறார் என்று சொல்லி நாம் என்ன செய்கிறோம்? அங்கே வேதத்திலே வாசிக்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதே அதிகாரம் நீங்கள் 6, 7, 8 வசனங்கள் எல்லாம் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் அங்கே பலவிதமான காரியங்களை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமான, அப்படிப்பட்ட நேரத்துல தான் அங்கே ஞான சிருஷ்டிகாரனா இருக்கக்கூடிய அந்த மனுஷன் மூலமாய் கர்த்தர் அங்கே பேசுகிறதை நாம் என்ன செய்கிறோம்? பார்க்கிறோம். நீங்கள் கர்த்தரை சேவித்த பொழுது, கர்த்தரை சார்ந்து கொண்ட பொழுது கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தையும் விடுதலையும் கொடுத்தாரே. இப்போ நீங்கள் கர்த்தரை சேவியாமல் யாரை சேர்ந்து கொண்டிருக்கீங்க? மற்றவர்களை சார்ந்து கொண்டதுனாலே உங்களுக்கு என்ன நடக்குது? தோல்வி உண்டாகிறது என்று சொல்லி நாம் அங்கே என்ன செய்கிறோம்? பார்க்கிறோம். வாசிக்கலாமே. 6, 7, 8 வசனங்களை வாசிக்கும் பொழுது 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 2 நாளாகமும் 16, 6, 7, 8 பாருங்க, அவன் என்ன செய்தான்? மற்றவர்கள் கட்டின அந்த அரண்மனையிலே போய் அவர் என்ன செய்தானா? தங்கினார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். அனானி என்று சொல்லக்கூடிய ஞான சிருஷ்டிகாரம் மூலமாய் கர்த்தர் பேசுகிறார். நீர் உம்முடைய தேவனாய கர்த்தரை சார்ந்து கொள்ளாமல் சீரியாவின் ராஜாவை சார்ந்து கொண்டபடியினால் சீரியா ராஜாவின் ராணுவம் உமது கைக்கு தப்பி போயிற்று. இருந்தார்கள் அல்லவா? ஒப்பு கொடுத்தாரே. அவர் கர்த்தரை சார்ந்து கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் அவருடைய கையிலே ஒப்பு கொடுத்தார். ஆனால் இப்போ அவர்கள் கர்த்தரை சார்ந்து கொள்ளாமல் மற்றவர்களை சார்ந்து கொண்டதினாலே ஆண்டவர் அங்கே பேசுகிறார். 10வது வசனம் 12வது வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது சினந்து கடுங்கோபம் கொண்டு வைத்தான். நடப்பித்தான். இப்படி நடந்ததுனால என்ன நடந்துச்சுன்னா, அந்த ராஜாவுக்கு ஒரு பலவீனம் வருது. அப்படி ஒரு பலவீனம் வரும் பொழுது அவன் பரிகாரியை அல்ல, யாரை தேடினானா? பரிகாரிகளையே தேடினான் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவர் யெகோவா ராபாவா இருக்கிறார். அவரே நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று சொல்லி அங்கே வாக்குத்தத்தம் பண்ணுகிறதை பார்க்கிறோம். அப்படின்னா ஆண்டவர் நமக்கு சுகம் தருகிறவராய் இருக்கிறார். ஆகவே எனக்கு அருமையானவர்களே, இங்கே இவனை ஆண்டவர் அவன் செய்த தவறுகளை உணர்த்துகிறார். அவனுக்கு ஒரு பலவீனத்தை கொடுக்கிறார். அந்த பலவீனத்துல கூட அவன் பரிகாரியாகிய கர்த்தரை தேடாமல் பரிகாரிகளையே அவன் என்ன செய்தானா? தேடினான் என்று பார்க்கிறோம். ஆனா ஆண்டவர் தமது பிள்ளைகளுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன? நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர், நானே உன்னை சுகமாக்குகிற கர்த்தர் என்று சொல்லி ஆண்டவர் அங்கே வாக்கு பண்ணுகிறதை நாம் என்ன செய்கிறோம்? பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் பரிகாரியா இருக்கும் பொழுது நாம் பலவிதமான பலவீனத்திலேயோ வியாதிகளையோ பிரியமானே நமக்கு இருந்தாலும் நாம் பயப்பட தேவையில்லை. ஏன் என்று சொன்னால், நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் அவர் சுகம் தருகிறவராயிருக்கிறார்.
அவர் விடுதலையை தருகிறவராய் இருக்கிறார். அவர் அற்புதங்களை செய்கிறவராக அவர் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் அங்கு வாக்கு பண்ணுகிறார், என்ன? எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகள் ஒன்றையும் நான் உங்களுக்கு வரப்பண்ணேன். அப்படின்னா நானே உங்களுக்கு குணமாக்குகிற கர்த்தரா இருக்கிறேன் என்று சொல்லி அங்கே வாக்கு பண்ணுகிறதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஏற்கனவே சொன்ன நினையா, இன்னைக்கு எங்கு பார்த்தாலும் பலவிதமான வியாதிகள் பரவி கொண்டு வருகிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு அநேகர் பலவிதமான பலவீனத்தினாலே அவர்கள் தாக்கப்பட்டு அவர் மிகவும் வேதனையோடு இருக்கிறதை நான் பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கால வேளையில கர்த்தர் நமக்கு சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்று சொன்னா, நானே உங்களுக்கு பரம வைத்தியரா இருக்கிறேன். உங்களுடைய வாழ்க்கையில அல்லது உங்களுடைய சரீரத்துல நீங்கள் பலவிதமான பிரச்சனைகளோடு இருக்கலாம், விடுதலைக்காக நீங்கள் ஏங்கி கொண்டிருக்கலாம், பிரியமானவர்களே பலவீனம் உங்களை ஆட்கொண்டிருக்கலாம். ஸ்தோத்திரம். இந்த கால வேளையில ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்று சொன்னா, நீ எந்த பலவீனத்தில இருந்தாலும், எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நீ இருந்தாலும், உன் உள்ளத்திலே பலவிதமான பாரங்களும் கவலைகளும் உன்னை அழித்து கொண்டிருந்தாலும், அவை எல்லாவற்றிலிருந்தும் உங்களை விடுதலையை தர நான் வல்லமை உள்ள தேவனா இருக்கிறேன். அது மாத்திரமல்ல, அத்தனை வியாதிகள் இருந்தாலும், எத்தனை வியாதிகளையோ ஆண்டவர் அத்தனை வியாதிகளையும் அவர் குணமாக்கி நமக்கு அற்புதங்களை செய்கிறவராக அவர் இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப நாம் என்ன செய்ய வேண்டும்? எந்த சூழ்நிலையிலையும் எப்படிப்பட்ட நேரத்திலையும் பிரியமானவர்களே ஒன்றை நாம் செய்ய வேண்டும். நான் ஆராதிக்கிற தேவன், நான் நம்பி இருக்கிறவர் எனக்கு அற்புதம் செய்வார், எனக்கு விடுதலையை தருவார் என்கிற அந்த உள்ளான அசைக்க முடியாத நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு நீங்களும் நானும் இருக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கென்று வைத்திருக்கிற அந்த தெய்வீக சுகத்தை நீங்களும் நானும் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப தெய்வீக சுகம் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அது சுதந்திரமாக இருக்கிறது. அதான் கர்த்தருடைய தெய்வீக சுகம் பிள்ளைகளுடைய அப்பம் என்று சொல்லி நாம் என்ன செய்கிறோம்? வாசிக்கிறோம். அப்ப அந்த தெய்வீக சுகத்தை கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருக்கிற நீங்கள் நானும் என்ன செய்ய வேண்டும்? அதை விசுவாசித்து உரிமை பாராட்டி அது நமக்கு சொந்தமாக்கி கொள்ள வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? அவர் சுகம் தருகிற தேவன், அவர் பரிகாரி, அவர் மருத்துவராக இருக்கிறார். அல்லேலூயா. உங்களை என்னையும் உண்டாக்கினவர் அவர், அவர் சிருஷ்டிகர்த்தர். நம்முடைய சரீரத்தில் இருக்கக்கூடிய அத்தனை உறுப்புகளையும் உருவாக்கினவர் அவர். அப்ப நம்மை உருவாக்கின உறுப்புகளை உருவாக்கினவர். நம்முடைய சரீரத்தில் ஒரு பலவீனம் வரும் பொழுது அல்லது நம்முடைய சரீரத்தில் இருக்கக்கூடிய அந்த அவயங்கள் அது பலனற்று போய் இருக்கும் பொழுது அல்லது செயலிழந்து போய் இருக்கும் பொழுது, அதுல ஏதாவது ஒரு பிரச்சனை ஆட்கொண்டு இருக்கும் பொழுது அதிலிருந்து கர்த்தர் நமக்கு விடுதலையை தர வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவேதான் சங்கீதக்காரன் அழகாய் சொல்லுகிறதை பார்க்கிறோம். சங்கீதம் 103 சங்கீதம் 3, 4, 5 வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது அங்கே அழகா சொல்லுகிறார், அவர் உன் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து உன் நோய்கள் எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமமான உன் வயது திரும்பவும் வான வயதை போல ஆகும். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம சுகமாய் இருக்க வேண்டும் என்பதற்காக, நாம் ஆரோக்கியமாய் இருக்க வேண்டும் என்பதற்காக பிரியமானவர்களே, கர்த்தர் அவர் எல்லாவற்றையும் அவர் சுமந்து தீர்த்தார். அக்கிரமங்கள் எல்லாம் அவர் மன்னித்தாராம், நோய்கள் எல்லாம் அவர் என்ன செய்தாராம்? குணமாக்கினார் என்று சொல்லி நாம் அங்கே பார்க்கிறோம். அல்லேலூயா,
ஹல்லேலூயா. அப்போ நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய சரீரத்துல பலவீனங்கள் சுகவீனங்கள் வரும் பொழுது நாம் சோர்ந்து போகாமல், பிரியமானவர்களே, மருத்துவரை தேடி போகிறது தப்பல்ல. ஆனா மருத்துவருக்கிட்ட போவதற்கு முன்பு மருத்துவருக்கெல்லாம் மருத்துவரா இருக்கிற, பரிகாரியா இருக்கிற கர்த்தரிடத்திலே நாம ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாய் கர்த்தர் விடுதலையை தருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவேளை நீங்கள் பலவீனத்துல இருக்கலாம், உடைய சரீரத்திலே விதமான வியாதிகள் இருக்கலாம். அதன் மித்த உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் பிரியமானவர்களே சோர்ந்து போக வேண்டாம். அதனாலே நீங்கள் மனமுடைந்து போக வேண்டாம். சரீரத்தில் இருக்கக்கூடிய பலவீனங்கள் வியாதிகளை மாற்றுமல்ல, தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் கர்த்தர் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில வரக்கூடிய போராட்டங்களை மாற்ற அவர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆக எந்த காரியங்களை இருந்தாலும் அவராலே சரி செய்யப்படாத முடியாத எந்த காரியங்களும் இல்லை. ஏன்னா அவரே நம்மை படைத்தவராக இருக்கிறார். நம்முடைய சரீரத்தை உருவாக்கின நிபுணராக அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. அதுல சின்ன காயம் வந்தாலும் சின்ன பழுது வந்தாலும் அதை அவர் மாற்றி நமக்கு சுகம் தர அவர் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் எல்லா நோயிலிருந்தும் அவர் குணமாக்குகிற மருத்துவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதான் ஆண்டவர் சொல்றார், என்னிடத்துல ஏதாயிலும் சிறையிருப்பு இருக்கிறதா? ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற அந்த தெய்வீக சுகத்தை, ஆண்டவர் நமக்கண்டு வைத்திருக்கிற விடுதலையை, ஆண்டவர் நமக்கண்டு வைத்திருக்கிற எந்த காரியங்களா இருந்தால் பிரியமானவர்களே அதை சுதந்திரித்துக் கொள்ள விடாதபடிக்கு தடையாக நம்முடைய வாழ்க்கையில எது இருந்தாலும் அதை நாம் சரி செய்யும் பொழுது ஆண்டவர் என்ன செய்கிறார்? நமக்கு விடுதலையை தர வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தால் அந்த வாக்குத்தத்தத்தை அவர் நிச்சயமாய் நிறைவேற்றுவார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்மிடத்திலே காணப்படுகிற தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை சரிப்படுத்திக் கொள்ளும் பொழுது ஆண்டவர் அற்புதத்தை நாம் எளிதாய் பெற்றுக்கொள்ள முடியும். ஸ்தோத்திரம். ஒரு சம்பவத்தை உங்களுக்கு முன்பாக சொல்ல நான் ஆசைப்படுகிறேன். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்ளும் பொழுது அங்கே ஒரு சம்பவத்தை நாம் எல்லாருக்கும் தெரியும். அங்கே மிக ஒரு சவாலான ஒரு காரியங்கள் அங்கே நடக்கிறதை நாம் யாவரும் அறிந்த ஒரு காரியமே. பிரியமானவர்களே, அப்படியாக ஸ்தோத்திரம், எலியா என்பவன் என்ன செய்கிறான்? ஸ்தோத்திரம், அந்த தகர்த்தப்பட்ட பலிபீடத்தை திரும்பவும் அவன் என்ன செய்கிறான்? கட்டுகிறான் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். 30வது வசனத்தை பார்க்கும் பொழுது, அப்பொழுது எலியா சகல ஜனங்களையும் நோக்கி என் கிட்டே வாருங்கள் என்றான். அவன் கிட்டே வந்த பொழுது தகர்த்தப்பட்ட கர்த்தருடைய பலிபீடத்தை அவன் சப்பனிட்டு என்று சொல்லி நாம் அங்கே பார்க்கிறோம். அப்போ எலியா என்பவன் தகர்த்தப்பட்டிருக்கிற பலிபீடத்தை, அதாவது உடைக்கப்பட்டிருக்கிற அந்த பலிபீடத்தை அவன் திரும்பவுமாய் அதை கட்டி அதை செப்பனிட்டான், பலிகளை செலுத்தினான். அப்படி பலிகளை செலுத்தி தேவனிடத்திலே அவன் முறையிட்ட பொழுது, தேவனை நோக்கி அவன் வேண்டுதல் செய்த பொழுது, ஆண்டவர் வானத்திலிருந்து அக்கினியை இறங்க பண்ணி அங்கே ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்தார். அந்த அக்கினி பலிபீடத்தை பட்சித்தது என்று சொல்லி நாம் என்ன செய்கிறோம்? பார்க்கிறோம்.
36வது வசனத்திலிருந்து நாம் வாசிக்கும் பொழுது, அந்திபலி செலுத்தும் நேரத்திலே தீர்க்கதரிசியாகிய எலியா வந்து ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தேவனாகிய கர்த்தாவே, இஸ்ரவேலிலே நீர் தேவன் என்றும் நான் ஊழியக்காரன் என்றும் உம்முடைய வார்த்தையின்படியே செய்தேன் என்றும் இன்றைக்கு விளங்க பண்ணோ கர்த்தாவே. அறியும்படிக்கு கேட்டருளும் என்னை கேட்டருளும் என்று சொல்லி தகன பலிகளையும் விறகுகளையும் பச்சித்து வாய்க்கால் இந்த தண்ணீரை நக்கி போட்டது. 39வது வசனத்திலே பார்க்கும் பொழுது, ஜனங்கள் எல்லோரும் இதை கண்டபோது முகம் குப்புற விழுந்து கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்றார்கள். அல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப வானத்திலிருந்து அக்கினியை இறங்க பண்ணி பலிபீடத்தில் இருந்த அந்த எல்லாவற்றையும் அது பட்சித்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அக்கினியை இறக்க பண்ணினார். அங்கே உத்தரவு நடந்தது. எப்பொழுது அதுக்கு நடந்தது அப்படின்னா, தகர்க்கப்பட்ட கர்த்தருடைய ஸ்தோத்திரம் தகர்த்தப்பட்ட அந்த பலிபீடத்தை அவன் மறுபடியுமாய் சப்பனிட்ட பொழுது, மறுபடியுமாய் உடைக்கப்பட்டிருக்கிற பலிபீடத்தை அவன் எடுத்து கட்டின பொழுது, பிரியமானவர்களே, ஆண்டவர் வானத்திலிருந்து அக்கினியை இறங்க பண்ணி கர்த்தரே தேவன் என்று ஜனங்கள் எல்லாரும் சொல்லத்தக்கதாக அவரே தேவன் என்று ஆண்டவர் அங்கே அந்த ஜனங்கள் அறிக்கை பண்ணினதை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஏன் ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற அந்த தெய்வீக சுரத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்ளாமல் போகிறோம்? ஏன் தேவன் நமக்கு வைத்திருக்கிற நன்மைகளை நாம் பெற்றுக் கொள்ளாமல் போகிறோம்? ஏன் தேவன் நமக்கென்று வைத்திருக்கிற விடுதலைகளை நாம் பெற்றுக் கொள்ளாமல் போகிறோம் என்றா, நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய பலிபீடங்கள் இடிக்கப்பட்டு போயிருக்கிறது. அந்த பலிபீடங்கள் சரி செய்யப்பட வேண்டியது அவசியமாயிருக்கிறது. அதை இந்த கால வேளையில, இந்த ஆராதனை வேளையில நாம் இப்பொழுது அதை சரி செய்வோம் என்று சொன்னால் கர்த்தருடைய மகிமை உங்கள் மேலே வரும். நீங்கள் விடுதலையை பெற்றுக் கொள்ளுவீர்கள், நீங்கள் அற்புதத்தை பெற்றுக் கொள்ளுவீர்கள். தெய்வீக சுகம் உங்களுடையதாயிருக்கிறது. அல்லேலூயா. அது என்ன? அது என்ன? நம்முடைய பலிபீடங்கள் என்னென்ன காரியங்கள் உடைக்கப்பட்டிருக்கிறது? பிரியமானவர்களே, ஆதியில இருந்த தேவனுடைய அன்பு இன்னைக்கு உடைக்கப்பட்டிருக்கிறது. தேவனுடைய அன்பு இன்னைக்கு சனிந்து போயிருக்கிறது. ஆகவே எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆதி நிலைக்கு நாம் திரும்ப வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. ஆதியில இருந்த செப வாழ்க்கை இன்னைக்கு அது தொய்ந்து போயிருக்கிறது. ஆரம்ப நாட்களில் என்ன பிரச்சனை வந்தாலும் அது தேவ சமூகத்தில் ஜெபித்து 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 விடுதலையை பெற்றுக்கொண்ட தேவ சனமே, இன்றைக்கு உன்னை ஆவிக்குரிய வாழ்க்கை, உன் செப ஜீவியமானது எப்படிப்பட்ட நிலைமையில இருக்கிறது? அதை நீ எண்ணி பார்த்து இந்த கால வேளையில, இந்த ஆராதனை வேளையில அதை நீ சரி செய்யப்படும் பொழுது கர்த்தருடைய வல்லமையை அனுப்புவார். நிச்சயமாய் நாம் விடுதலையை பெற்றுக் கொள்ளுவோம். அல்லேலூயா. ஆதியில் இருந்த விசுவாசம் எங்கே? கடைசி நாட்களில் இருக்கிறோம். ஆண்டவர் சொன்னார், மனுஷகுமாரன் வரும் பொழுது விசுவாசத்தை காண்பாரோ? இன்னைக்கு விசுவாசமானது அது தளர்ந்து போயிருக்கிறது. ஆரம்பத்தில் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலையும் தேவன் என்னோடு இருக்கிறார், தேவன் என்னை நடத்துவார், ஆண்டவர் அற்புதங்களை செய்வார் என்கிற அந்த விசுவாசம் உடையவர்களாக இருந்தோம். ஆனா இன்றைக்கு அந்த விசுவாசம்
குறைந்து போயிருக்கிறது. அந்த விசுவாசம் மட்டுப்பட்ட நிலையில இருக்கிறது. இந்த கால வேளையில உன் விசுவாசத்தை தட்டி எழுப்பு என்று ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார். எனக்கு அருமையானவர்களே, ஆரம்ப நாட்களிலே ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட நாட்களிலே வேதத்தை அனுதினமும் வாசிக்கிறவர்களாயிருந்தோம். ஆனா இன்றைக்கு எத்தனை பேர் வேதத்தை ஒழுங்கும் கரவுமாய் வாசிக்கிறோம்? ஏன் இன்னும் விடுதலையை பெற்றுக்கொள்ள முடியல? விடுதலைக்காக நாம ஏதோ ஒரு வரம்பெற்ற ஒரு மனிதனை தேடி போக வேண்டுங்கிற அவசியம் இல்லை. எல்லாம் பற்றுக்கு மேலான தேவனுடைய மகத்துவமாகிய தேவனுடைய வார்த்தையை நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்ப இந்த வார்த்தையை வாசிக்க வாசிக்கதான் ஒரு சூழ்நிலைக்கு ஏற்றது போல கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் படிக்கும் பொழுது அந்த வார்த்தை உங்களை பலப்படுத்தும். இப்படி எழுதியிருக்கிறதே, இப்படி சொல்லி இருக்கிறதே, என் வாழ்க்கையில காணப்படுகிற பிரச்சனைகளை என் தேவனாகிய கர்த்தர் மாற்றுவார். அப்போ விசுவாசம் நமக்குள்ளே பலப்படும். இன்னைக்கு எப்படி இருக்கிறது யோசித்து பார்க்க வேண்டும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தரை தேடுகிற காரியங்களிலே நாம் எப்படி இருக்கிறோம் யோசித்து பாருங்கள். ஆண்டவர் எந்த ஒரு ஆசீர்வாதத்தையும் நிபந்தனைக்கு உட்பட்டுதான் ஆண்டவர் வைத்திருக்கிறார். நிபந்தனைக்கு உட்படாத ஆசீர்வாதங்கள் எதுவுமே இல்லை. எல்லாத்துக்கும் ஒரு நிபந்தனையை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆண்டவர் சொன்னாரு, ஏன் இன்னைக்கு நமக்கு குறைவு, ஏன் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில சில பிரச்சனைகள் என்ன? கர்த்தரை தேட வேண்டிய விதத்துல தேடி விடுதலையை பெற்றுக்கொள்ள முடியவில்லை. கண்டடையத்தக்க சமயத்திலே கர்த்தரை தேடுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் சொன்னார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அப்ப நம்முடைய நேரத்தை எப்படி நாம் கொடுக்கிறோம் யோசித்து பாருங்க. அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம், உன் குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். அப்போ உன் வாழ்க்கையில இருக்கக்கூடிய பலிபீடமானது அது உடைக்கப்பட்டிருக்கிறது, அதிலே தொய்ந்து போயிருக்கிறது. உன் பலிபீடத்திலே அக்கினி எரிந்து கொண்டிருக்க வேண்டிய பலிபீடமானது அது தளர்ந்து போயிருக்கிறது, தனிந்து போயிருக்கிறது. இந்த கால வேளையில அதை நாம் சரி செய்யும் பொழுது நிச்சயமாய் கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற அந்த தெய்வீக சுகத்தை நீங்களும் நானும் சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்களா இருக்கிறோம். அல்லேலூயா. ஆதியில் இருந்த வைராக்கியம், பக்தி வைராக்கியம் உங்க இதயத்துல உங்க கையை வச்சு நீங்களே கேட்டு பாருங்க. உண்மையிலேயே ஆரம்பத்துல கொண்ட பக்தி வைராக்கியத்துல நான் இருக்கிறேன்னா யோசித்து பார்க்க. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், என் பக்தி வைராக்கியம் எங்கே? ஆண்டவர் சொல்றார், நான் கர்த்தரானால் எனக்கு உண்டான கனம் எங்கே? ஹல்லேலூயா. ஆரம்பத்தில் கொண்டிருந்த அந்த பரிசுத்தமான ஒரு ஜீவியம், வேறுபாட்டின் ஜீவியமானது இன்றைக்கு அது குலைந்து போயிருக்கிறது. கர்த்தருக்காக பரிசுத்தமாய் வாழ்ந்த வாழ்க்கை இன்றைக்கு எப்படி வேணாலும் வாழலாம், உலகத்தோடு ஒத்து போகக்கூடிய ஒரு வாழ்க்கையாக காணப்படுகிறது. உலகமும் வேண்டும், ஆண்டவரும் வேண்டும். உலக ஆசையத்தையும் நான் அனுபவிக்கணும், கர்த்தரையும் அனுபவிக்கணும். இன்னைக்கு அப்படிப்பட்ட காரியங்கள் பிரியமானவர்களே இருப்பதனாலதான் இன்றைக்கு நாம் விடுதலையை பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையிலே நாம் இருக்கிறோம். இன்னும் ஆரம்பத்திலே கொண்டிருந்த உற்சாகங்கள், ஆரம்பத்திலே கொண்டிருந்த கர்த்தருக்காக எதையும் செய்யணும் என்கிற அந்த மன காரியங்கள், பக்குவங்கள், கொடுக்கிற காரியங்கள் பிரியமான இப்படி ஏராளமாய் நாம் என்ன செய்யலாம் சொல்லிக்கொண்டே போகலாம்.
அதெல்லாம் இன்றைக்கு உடைக்கப்பட்டு இருக்கிறது, தகர்த்தப்பட்டு இருக்கிறது. அது அது சோத்திரம் கொழுந்து விட்டு எரியாம அந்த பலிபீடமானது தனிந்து போயிருக்கிறது. அதை எல்லாம் சரி செய்யப்பட வேண்டும். ஆரம்பத்தில் ஆவியில இருந்த உற்சாகம் இன்னைக்கு இல்லை. ஆவியில ஒரு விதமான சோர்வு ஆட்கொண்டிருக்கிறதுக்கு காரணம் என்ன? பிரியமானவர்களே, அதை நீங்கள் சரி செய்யும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு விடுதலையை தர வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்படி இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் நாம சரி செய்யும் பொழுது ஆண்டவருடைய அற்புதங்களையும் சுகத்தையும் விடுதலையும் நீங்களும் நானும் என்ன செய்வோம்? சுதந்திரித்துக் கொள்ளுவோம். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்ளும் பொழுது யூதா ஜனங்கள் தேவனுக்காக வாழக்கூடிய அந்த ஜனங்கள் அவர்கள் பரிசுத்த குலைச்சலுக்கு ஏதுவான, அதாவது ஆண்டவரை விட்டு விலகி பாவம் செய்கிற ஒரு சூழ்நிலையிலே அவர்கள் இருக்கிறார்கள். அந்த பாவத்தை குறித்து நாம் தவறு செய்திருக்கிறோம், பாவம் செய்திருக்கிறோம் என்கிற ஒரு உணர்வு கூட இல்லாத நிலையிலே, அதை உணர்ந்து கொள்ளக்கூடியாத ஒரு நிலையிலே இந்த ஜனங்கள் இருக்கிறார்கள். அப்படி இருப்பதனாலே தேவனாகிய கர்த்தர் அவர்களை எதிரிகளின் கையிலே அவர்களை ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆண்டவரே இந்த காரியத்தை அனுமதிக்கிறார். நீங்க அந்த அதிகாரத்தை வீட்டுல போய் வாசித்து பார்த்தீங்கன்னா அது நல்லா தெரியும். ஸ்தோத்திரம். ஆண்டவரே அந்த காரியத்தை என்ன செய்கிறார்னா அனுமதிக்கிறார். ஏன் அனுமதிக்கிறார் அப்படின்னா, அப்படிப்பட்ட சூழ்நிலையிலாவது ஆண்டவரை தேடுவதிலே ஒரு நாட்டம் உண்டாகி ஆண்டவரை விட்டு விலகி போயிருக்கிற, விக்கிரக ஆராதனைக்கு முன்பாக ஸ்தோத்திர உலகத்தின் காரியத்திலே மூழ்கி போயிருக்கிற அந்த ஜனங்கள் தேவனுக்கு பிரியமில்லாத அந்த காரியத்திலிருந்து அவர்கள் வழி விலகி வர வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் அதை அனுமதிக்கிறார். அவர்கள் நெருக்கடிப்பட்டு இருக்கும் பொழுது, அவர்களுக்கு விடுதலை இல்லாத நிலை இருக்கும் பொழுது, ஆண்டவரை நோக்கி அவர்கள் கூப்பிடும் பொழுது, ஆண்டவர் அவர்கள் கூப்பிடுதல் சத்தத்துக்கு செவி கொடாமல் ஆண்டவர் அங்கே இருக்கிறார் என்று சொல்லி நாம் என்ன செய்கிறோம்? பார்க்கிறோம். ஆண்டவர் பாருங்க, அதை உணர்த்துவதற்கு உதாரணத்திற்கு ஆண்டவர் சில எடுத்துக்காட்டாக அந்த வேத புஸ்தகத்துக்கு பல காரியங்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம். 7ஆம் அதிகாரத்தை பார்க்கும் பொழுது எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே பார்க்கும் பொழுது, ஆகாயத்தில் உள்ள பறவைகள் முதலாய் தன் வேலையை அறியும். ஆண்டவர் சொல்லும் பொழுது நாரை முதலாய் தன் வேலையை அறியும், காட்டுப்புறாவும் கொக்கும் அவைக்கலான்குறியும் தங்கள் வரத்தக்க காலத்தை அறியும். என் ஜனங்களோ கர்த்தருடைய நியாயத்தை அறியார்கள் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்று சொல்லுகிறார். அப்படின்னா பிரியமானவர்களே, பறவைகள் கூட தன் காலத்தை அறிந்து அந்த காலத்துக்கு ஏற்றது போல இடத்தை மாற்றிக்கொள்ளும். நீங்க பாத்தீங்கன்னா வெயில் சீசன்ல பார்த்துட்டோம், நீங்க எங்கெங்கெல்லாம் பறவைகள் சில ஏரியாவுக்கு வருகிறதை பார்க்கணும். இந்த சீசன் முடிஞ்சிச்சுன்னு வச்சுங்களேன், திரும்பவும் அது என்ன செய்யும்? தன்னிடத்துக்கு போகும். அதான் ஆண்டவர் சொல்ற, என் ஜனங்களோ கர்த்தருடைய நியாயத்தை அறியார்கள் என்று கர்த்தர் உரைக்கிறார். பிரியமானவர்களே, கர்த்தர் சில காரியத்தை அனுமதித்தாலும் அதை அவர்கள் உணரவில்லை.
தேவ சன்னங்கள் தேவனுடைய நியாய பிரமாணத்தை மறந்தார்கள். தேவ சன்னங்கள் தேவன் சொன்ன கட்டளைகளை மறந்து போனார்கள். அப்படி மறந்து போனதுனால எதிரிகள் அவனை தாக்கினார்கள். எப்படி தாக்குறார்களா? 17வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, எட்டு 17, சர்ப்பங்களையும் உங்களுக்குள்ளே அனுப்புவேன், அவைகள் உங்களை கடிக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்படி அவர்கள் கஷ்டப்படும் பொழுது ஆண்டவரை நோக்கி முறையிடுறாங்க. கீழே உள்ள வசனத்தெல்லாம் வாசித்து பார்த்தீங்கன்னா அழகாக சொல்லி இருக்கிறதை பார்க்கிறோம். தேவனை நோக்கி கூப்பிடும் பொழுது கர்த்தர் அவர்களுக்கு என்ன செய்யவில்லை? செவி கொடுக்கவில்லை. ஆண்டவர் அவர் என்ன சொல்றார்? நான் எனக்கு நீங்கள் கோபமூட்டினீர்கள். ஆண்டவர் சொல்றார், அதனால நான் என்ன செய்யல? உங்களுக்கு செவி கொடுக்கல. இப்போ தீர்க்கதரிசி மூலமாய் கர்த்தர் பேசுகிறார். எரேமியா தீர்க்கதரிசி மூலமா இப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியிலே கர்த்தர் பேசுகிறார். என்ன பேசுகிறார்? வாசிக்கலாம். 22வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, கீலேயாத்திலே பிசின் தைலம் இல்லையோ, ரணவைச்சியனும் இங்க இல்லையோ, பின்ன ஏன் என் ஜனமாகிய குமாரத்தி சொஸ்தமடையாமல் போனார்கள். இப்ப தீர்க்கதரிசி மூலமா கர்த்தர் பேசுகிறார். கீலேயாத்திலே பிசினி தைலம் இல்லையோ, அங்கே ரணவைச்சியன் இல்லையோ, ஏன் என் ஜனங்கள் சொஸ்தமடையாமல் போனார்கள்? காரணம் என்ன? அவர்கள் கர்த்தரை மறந்தார்கள். கர்த்தருடைய நியமத்தை கை கொள்ளாமல் போனார்கள். அதனால்தான் எரேமியா தீர்க்கதரிசி மூலமாய் கர்த்தர் அங்கே பேசுகிறார். பிரியமானவர்களே, மற்ற மொழிபெயர்ப்புகள்ல பார்க்கும் பொழுது மெடிஷன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நியூ லிவிங் டிரான்ஸ்லேஷன் அந்த ஒரு வேதாகமத்தில் மட்டும்தான் பிசினி தைலம் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தைக்கு மெடிஷன் என்ற வார்த்தை உபயோகப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, இன்னொரு மொழிபெயர்ப்பிலே நான் பார்க்கும் பொழுது அங்கே பார்க்கிற கீலேயாத்திலே உறுதியான கொஞ்சம் மருந்து இருக்கிறது. கீலேயாத்திலே உறுதியான ஒரு மருத்துவர் இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் அவர் தேவனுடைய பிள்ளைகளுக்கு எப்படி இருக்கிறார்? பரம வைத்தியராய் இருக்கிறார். நரவைத்தியன் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தைக்கு பிசினி தைலம் இல்லையோ, ரண வைத்தியன் இல்லையோ என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தைக்கு ஒரு மொழிபெயர்ப்பில் எப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது? பிசிஷன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படின்னா மருத்துவர், வைத்தியர், டாக்டர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. பிரியமானவர்களே, எல்லா மருத்துவருக்கு மேலான மருத்துவராய் நம்முடைய ஆண்டவர் இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ இந்த பிசினி தைலம் என்ன செய்கிறது அப்படின்னா, நம்முடைய காயத்தை அது குணமாக்குகிறதா இருக்கிறது. பாவத்தினாலே நோயுற்று இருக்கிறவர்களை அது குணப்படுத்தக்கூடியதா இருக்கிறது. சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்றான் இல்லையா, 51ஆம் சங்கீதத்துல, ஈசோப்பினாலே என்னை கழுவும், அப்பொழுது நான் சுத்தமாவேன். கழுவுவதற்கு, சுத்திகரிப்பதற்கு ஈசோப்பு எப்படி இருக்கிறதோ அதே போல தேவ சனங்களுக்கு விடுதலைக்கு, சுகத்துக்கு மருந்தாக ஆண்டவர் பிசினி தைலத்தை கர்த்தர் வைத்திருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனாலதான் அங்க தீர்க்கதரிசி மூலமாய் கர்த்தர் பேசுகிறார். கீலேயாத்திலே பிசினி தைலம் இல்லையோ, ரணவைத்தியன் இங்கே இல்லையோ, பின்ன ஏன் என் ஜனம் ஆகிய குமாரத்தை சொச்சமடையாமல் போனார்கள்? காரணம் என்ன? பிரியமானவர்களே, அவர்கள் கர்த்தரை விட்டு விலகி போனார்கள்.
அதான் அங்க ஆண்டவர் சொன்னார், அந்த தண்ணீர் கசப்பா இருந்த பொழுது ஆண்டவர் காண்பித்த மரத்தை வெட்டி மோசே தண்ணீரிலே போட்ட பொழுது அது மதுரமாய் மாறினது. இதே போல ஒரு சம்பவம் ஒரு தீர்க்கதரிசி மூலமாய் கர்த்தர் செய்தார். எலியா சுழல் காட்டிலே எடுத்துக் கொள்ளப்பட்ட பொழுது எலியாவை பின்பற்றி போன எலிசா அவனை தொடர்ந்து பின்பற்றி போனான். அவன் எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது எலியாவிடத்திலிருந்து எலிசா ஒரு சால்வையை பெற்றுக் கொண்டான். அந்த சால்வையை முறுக்கி யோர்தான் நதியை அடித்த பொழுது அந்த யோர்தான் நதி இரண்டாக பிளந்தது. ஜனங்கள் அதிலே நடந்து போனார்கள். அப்படி அவர்கள் யோர்தானை கடந்து போகும் பொழுது பிரியமானவர்களே, எரிகோ என்ற இடத்துக்கு வந்த பொழுது அங்கே இருக்கிற தண்ணீர் எப்படி இருந்துச்சா? கசப்பா இருந்தது. அது மனிதனுக்கு ஆபத்தையும் நிலத்தையும் கெடுத்து கொண்டதா இருந்தது. இப்போ பாருங்க, எலிசா ஒரு காரியத்தை செய்கிறான். அங்க இருக்கிற உப்பை எடுத்து அந்த தண்ணீரிலே போட்ட பொழுது அதுல இருந்த கசப்புகள் மாறினது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, இஸ்ரவேல் ஜனங்கள் மோசையிடத்திலே முறுமுறுத்தார்கள். அந்த மாராவின் தண்ணீர் கசப்பா இருக்கிறதே என்று சொல்லி முறுமுறுத்த பொழுது கர்த்தர் ஒரு மரத்தை காண்பித்தார். அந்த மரத்தின் கிளையை போட்ட பொழுது தண்ணீர் மதுரமாய் மாறினது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய பிரியமானவர்களே, எல்லா கசப்புகளையும் எல்லா வியாதிகளையும் மாற்றுவதற்காகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்கொல்கதா என்கிற மலையிலே கல்வாரி சிலுவையிலே அவர் அடிக்கப்பட்டார். அல்லேலூயா. அவர் காயங்களை ஏற்றுக்கொண்டார். அவர் நமக்காக எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டதுனால இன்றைக்கு நமக்கு விடுதலை, தெய்வீக சுகம் நம்முடையதா இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதான் சொல்றாரு, பேதுரு எழுதும் பொழுது அழகாக சொல்றாரு. 1 பேதுருவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 24வது வசனத்துல வாசிக்கும் பொழுது, நாம் பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தம்முடைய சரீரத்துல பாவங்களை சிலுவையின் மேலே சுமந்தார். அவருடைய தழும்புகளாலே நாம் குணமாகிறோம். அல்லேலூயா. அவருடைய தழும்புகளாலே குணமானீர்கள். அந்த காயப்பட்ட கழும்பில் அந்த தழும்பினாலே நீங்களும் நானும் சுகத்தை பெற்றுக் கொள்ளுகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ இந்த கால வேளையில இந்த ஆராதனை நேரத்தில் நம்மை முழுவதுமாய் ஒப்பு கொடுக்கிறேன். பிரியமானவர்களே, நாம் கர்த்தரிடத்தில் ஸ்தோத்திரம் முழு மனதோடு ஆண்டவரை விசுவாசித்து, ஆண்டவர் எனக்காக அவர் அடிக்கப்பட்டார், அவர் எனக்காக அவர் நொறுக்கப்பட்டார், எனக்காக சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் ஏற்றுக்கொண்டார். அவர் தன்னுடைய பாவங்களை சிலுவையின் மேலே சுமந்தார். அவருடைய தழும்புகளாலே நான் குணமானேன். அவருடைய தழும்புகளாலே நான் சுகத்தை பெற்றுக் கொள்ளுகிறேன். அங்கே சொல்ல, அவருடைய தழும்புகளாலே குணமானீர்கள். அல்லேலூயா. தழும்புகளாலே குணமானீர்கள் என்று சொல்லுகிறார். இப்போ கர்த்தர் கொடுத்திருக்கிற இந்த வார்த்தையை, இந்த வாக்கு தத்தத்தை நாம் உரிமை பாராட்டி கொள்ள வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. கண்களை மூடுவோமா? கண்களை மூடுவோம். எல்லாரும் கண்களை மூடி ஹல்லேலூயா. கொஞ்ச நேரம் தயவு செய்து யாரும் ஆமே ஸ்தோத்திரம் அமைதியாக இருக்க வேண்டாம். உங்களை அற்புதமாய் ஆண்டவர் உங்களை குணப்படுத்தும்படி ஆண்டவர் விரும்புகிறார். உங்களுக்கு விடுதலையை கொடுக்கும்படி ஆண்டவர் இந்த நாட்டை விரும்புகிறார். ஆமே ஸ்தோத்திரம். ஆண்டவர் இன்றைக்கு நம்மை பார்த்து சொல்லுகிற காரியம், என் ஜனங்கள் பலவிதமான ஒரு நெருக்கடியில் இருக்கிறாங்க, என் ஜனங்கள் பலவிதமான ஒரு பலவீனத்தில் இருக்கிறாங்க. சில